இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா 2021 திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினா நம்ம முழுமையாக பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்டு இருக்க 2021 திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி பாஜக நயினார் நாகேந்திரன் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நின்று நயினார் நாகேந்திரன் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. 92,282 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 47.20% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது 2வது இடத்துல இருக்குது திமுக. லட்சுமணன் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 69,175 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 35.38% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 3வது இடத்துல நாம் தமிழர் கட்சி சத்யா அவங்க போட்டிட்டு 19,162 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 9.80% ஓட்டு வாங்கி 3வது இடத்துல இருக்காங்க. 4வது இடத்துல அமமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மகேசு கண்ணன் அவங்க போட்டிக்கிட்டு 8,911 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 4.56% ஓட்டு வாங்கி அவங்க 4வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். இது எல்லாமே நம்ம பார்த்த எல்லாமே கூட்டணி கட்சியோடு சேர்ந்து வாங்கிய ஓட்டு தான். திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் ஒவ்வொரு கட்சிகளும். நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சின்னவங்க கட்சிக்காக வாங்கிய ஓட்டு. வெற்றி வாக்கு வித்தியாசம் பார்க்கணுன்னா 23,107 ஓட்டு, 11.82% ஓட்டு திமுக விட பாஜக அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். சுமார் 23,000 ஓட்டுக்கு மேலே வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ நம்ம 2026 நம்ம நடுநிலை வாக்காளர்கள் சுமார் 75 லட்சம் ஓட்டு தமிழ்நாட்டில் நீக்கியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நடுநிலை வாக்காளர் ஓட்டு யாருக்கு அதிகமாக உள்ளதோ அவங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஒவ்வொரு தொகுதியிலையும். அதை நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம். பதிவான வாக்குகள் எடுத்துட்டோம்னா 1,95,496 ஓட்டு, 66.86% ஓட்டு பதிவாயிருக்கு. திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் 2021 பார்க்குறோம். பதிவு செய்த வாக்காளர்கள் ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் 2021 எடுத்துக்கிட்டோம்னா 2,92,411 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 1,95,496 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ சில ஓட்டுகள்லாம் கழிஞ்சு இப்போ புதிய தமிழக வெற்றி கழகம் புது வரவாக இருக்கிறதுனால இந்த எலெக்ஷனில் அவங்களும் உள்ள என்ட்ரி ஆகிறாங்க. அப்போ யாருடைய கட்சி ஓட்டை அதிகமாக எடுப்பாங்கன்னு நம்ம பார்க்க வேண்டும். அப்படி இருக்கும்போது புதிய வாக்காளர் ஓட்டு எல்லாமே நம்ம பார்க்கும்போது 30,000க்கு மேலே எந்த கட்சியும் சாராத வாக்காளர்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்க ஜெயிக்கிறதுக்கு அதிக வெற்றி பெறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் பார்க்குறோம். நம்ம பார்த்த எல்லாமே 2021 திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியை பார்த்துருக்கோம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அப்துல் வகாப் அவங்க போட்டிட்டு 89,117 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 55.89% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். 2வது அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. KJC ஜெரால்டு அவங்க 36,976 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 23.19% ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2வது இடத்துல இருக்காங்க. 3வது இடத்துல நம்ம பார்க்கணும்னா ISA என்ற ஒரு முஸ்லீம் அவங்களுடைய கட்சி முகமது முபராக் அவர்கள் போட்டிட்டு 12,241 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 7.68% ஓட்டு வாங்கி 3வது இடத்துல இருக்காங்க. 4வது இடத்துல நாம் தமிழர் கட்சி பாத்திமா அவர்கள் போட்டிட்டு 11,665 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 7.32% ஓட்டு வாங்கி 4வது இடத்துல இருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே கூட்டணி கட்சியோடு வாங்கிய ஓட்டு தான். பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சின்ன அவங்களுடைய கட்சிக்காக வாங்கிய ஓட்டு. வெற்றி வாக்கு வித்தியாசம் பார்க்கணும்னா 52,141 ஓட்டு, 32.70% ஓட்டு அதிமுக திமுக அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். பதிவான வாக்குகள் 2021 இந்த சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா 1,59,444 ஓட்டு பதிவாயிருக்கு. 58.32% ஓட்டு பதிவாயிருக்கு. பதிவு செய்த வாக்காளர்கள் அந்த நேரம் 2021 ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் 2,73,379 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 1,59,444 பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. 58.32% ஓட்டு தான் பதிவாயிருக்கு. ஆனால் இப்போ 72 லட்சத்துக்கு மேலே தமிழ்நாடு லெவலில் ஓட்டு வந்து நீக்கப்பட்டிருக்கு. புதிய வாக்காளர் உள்ளே வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது 5.5 கோடி ஓட்டுக்குள்ளே தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது 2,73,000 ஓட்டில் எவ்வளோ ஓட்டு பதிவாயிருக்கு அதை தான் நம்ம பார்க்க இருக்கோம். புதிய வரவாக இருக்கிற தமிழக வெற்றி கழகம் இந்த தரவுகளில் இருந்தால் அவங்களுடைய மற்ற கட்சிகளுடைய ஓட்டை கைப்பற்ற இருக்காங்க. அவங்களுடைய ஓட்டை நிரூபிக்க இருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அப்பாவு அவர்கள் போட்டியிட்டு 82,331 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 44.17% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 2வது இடத்துல அதிமுக இன்பதுரை அவர்கள்
இன்பதுரை அவர்கள் 76,406 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 40.99% ஓட்டு வாங்கி அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 2வது இடத்துல இருக்காங்க. 3வது இடத்துல நாம் தமிழர் கட்சி ஜேசுதாசன் அவர்கள் 19,371 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 10.39% ஓட்டு வாங்கி 3வது இடத்துல இருக்காங்க. 4வது இடத்துல தேமுதிக ஜெயபாலன் அவர்கள் போட்டிட்டு இருக்காங்க. 2,432 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 1.30% ஓட்டு வாங்கி தேமுதிக 4வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். வெற்றி வாக்கு வித்தியாசம் நம்ம பார்க்கணும்னா இதில் நம்ம பார்க்குற எல்லாமே கூட்டணி கட்சியோடு வாங்கி ஓட்டு தான். நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சின்னா அவங்களுடைய கட்சிக்காக வாங்கி ஓட்டை பார்க்குறோம். வெற்றி வாக்கு வித்தியாசம் 2021 இந்த சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா 5,925 ஓட்டு, 3.18% ஓட்டு அதிமுக விட திமுக அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. பதிவான வாக்குகள் எடுத்துக்கிட்டோம்னா 1,86,407 ஓட்டு, 68.85% ஓட்டு பதிவாகிருக்கிறத பார்க்குறோம். ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் 2021 இந்த சட்டமன்ற தொகுதியில் 2,70,760 ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 1,86,407 மட்டும் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே 2026 இந்த ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் இந்த தரவுகளில் இந்த டேட்டாவில் அடிப்படையில் தான் ஓட்டை பிரிக்க இருக்காங்க தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம் திமுக அதிமுக சம பலத்தில் இருக்க இந்த சூழ்நிலையில் நடுநிலை வாக்காளர்கள் ஓட்டு வெற்றியை தீர்மானிக்கிறதா இருக்குது. நடுநிலை வாக்காளர் ஓட்டு ஒரு பக்கம் 75 லட்சம் ஓட்டு தமிழ்நாட்டில் நிராகரிச்சிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. புது வாக்காளர்கள் புதிய வாக்காளர்கள் உள்ள வராங்க. இப்படி பல காரியங்கள் இருக்கனால தேர்தல் இந்த ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் இந்த டேட்டாவே அப்படி மாறப்போகுது. இந்த 2026 நம்ம எல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கணும். நடுநிலை வாக்காளர் ஓட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 15,000 ஓட்டுக்கு மேலே நடுநிலை வாக்காளர் ஓட்டு யாருக்கு உழுதோ அவங்க தான் வெற்றி பெறதுக்கு இந்த சட்டமன்ற தொகுதியில் அதிக வாய்ப்பாக இருக்குது. தமிழக வெற்றி கழகம் இந்த தரவுகளில் தான் அவங்க ஓட்டை பிரிக்க இருக்காங்க. மற்ற கட்சி ஓட்டை எந்த கட்சி ஓட்டை எவ்வளோ பிரிக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். அவங்களுடைய ஓட்டு வங்கியை நிரூபிக்க இருக்காங்க வரும் நாட்களில். நம்ம பார்த்துட்டு இருக்குது 2021 அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. இசைக்கு சிப்பையா அவங்க 85,211 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 47.96% ஓட்டு வாங்கி அவங்க வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 2வது இடத்துல திமுக ஆவுடையப்பன் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 68,296 ஓட்டு, 38.44% ஓட்டு வாங்கியிருக்கிறதா பார்க்குறோம். 3வது இடத்துல நாம் தமிழர் கட்சி செண்பகவல்லி அவங்க 13,735 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 7.73% ஓட்டு வாங்கி 3வது இடத்துல இருக்காங்க. 4வது இடத்துல பார்க்கணும்னா அமமுக ராணி ரஞ்சிதம் அவர்கள் 4,194 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2.36% ஓட்டு வாங்கி 4வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். நம்ம பார்த்த எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சியோடு வாங்கிய ஓட்டு தான். அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் 2021 நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சின்ன அவங்க கட்சிக்காக வாங்கிய ஓட்டை நம்ம பார்க்குறோம். வெற்றி வாக்கு வித்தியாசம் பார்க்கணும்னா 16,915 ஓட்டு, 9.52% ஓட்டு திமுக விட அதிமுக அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. 16,915 ஓட்டு அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். 2021 இந்த சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் எடுத்துக்கிட்டோம்னா 1,77,681 ஓட்டு பதிவாயிருக்கு. 72.52% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். அந்த நேரம் ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் எடுத்துக்கிட்டோம்னா 2,45,003 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 1,77,680 மட்டும் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 மனோகரன் அவர்கள் போட்டிட்டு இருக்காங்க. 75,902 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 39.74% ஓட்டு வாங்கி காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். 2வது இடத்துல அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. என் கணேசராஜா அவர்கள் போட்டிட்டு இருக்காங்க. 59,416 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 31.11% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 3வது இடத்துல அமமுக எஸ் பரமசிவ ஐயப்பன் அவர்கள் 31,870 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 16.69% ஓட்டு வாங்கி 3வது இடத்துல இருக்காங்க. 4வது பார்க்கணும்னா நாம் தமிழர் கட்சி வீரபாண்டி அவர்கள் 17,654 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 9.24% ஓட்டு வாங்கி 4வது இடத்துல இருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே கூட்டணி கட்சியோடு சேர்ந்து வாங்கிய ஓட்டு தான். நாம் தமிழர் கட்சி மட்டும் தனித்து வாங்கிய ஓட்டை நம்ம பார்க்குறோம். வெற்றி வாக்கு வித்தியாசம் பார்க்கணும்னா காங்கிரஸ் கட்சிக்கும் அதிமுகவுக்கும் 16,486 ஓட்டு, 8.63% ஓட்டு அதிமுகவோட காங்கிரஸ் கட்சி அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. பதிவான வாக்குகள் 2021 இந்த சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா 1,90,985 ஓட்டு, 68.80% ஓட்டு பதிவாயிருக்கு, ஓட்டு போட்டிருக்காங்க. பதிவான வாக்காளர்கள் எடுத்துக்கிட்டோம்னா 2,77,578 பேர். ஆனால் ஓட்டு போட்டவங்க 1,90,985 பேர். இப்போ நம்ம பார்க்க இருப்பது 2026 தமிழக வெற்றி கழகம் புதிய வரவு. இந்த கட்சிகளுடைய ஓட்டை தான் அதிகமாக பிரிக்க இருக்காங்க. நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் எந்த கட்சி ஓட்டை இந்த நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் அதிகமாக பிரிக்க இருக்காங்கன்னு பார்ப்போம். இன்னொரு பகுதியில்
தேர்தல் ஆணையம் 75 லட்சம் ஓட்டுக்கு மேலே நிராகரிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஓட்டு இந்த சட்டமன்ற தொகுதியில் அதிகமாக குறைய இருக்குது. அப்படிங்கும்போது புதிய வாக்காளர்கள் வராங்க. இன்னும் எந்த கட்சியும் சாராத, எந்த கட்சிக்கும் இது இருக்காத நடுநிலை வாக்காளர்கள் இருக்காங்க. அவங்களுடைய ஓட்டு தான் இந்த வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்துட்டதும் ஒரு 28,000 ஓட்டுக்கு மேலே வாங்கும்போது அந்த நடுநிலை வாக்காளர்கள் யாருக்கு அதிகமாக வாக்களிக்காங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி பெற 28,000 ஓட்டுக்கு மேலே நடுநிலை வாக்காளர் ஓட்டை யார் பெறுறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்குது. நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி 2026 நம்ம பார்க்குறோம். தமிழக வெற்றி கழகம் யார் கட்சி ஓட்டை அதிகமாக பிரிக்காங்க மற்றும் அவங்களுடைய ஓட்டு வங்கி எப்படி நிரூபிக்காங்கன்னு வரும் நாட்களில் நம்ம நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியை பற்றி நம்ம முழுமையாக பார்க்க இருக்கிறோம். ஜனநாயக டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயக டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.